ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அகாரோ ஏர் ஃப்ரையரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயில் இல்லாமல் அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரில் பண்ணிக்கலாம், பேக்கிங்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடியே இந்த யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இதை நீக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து இருக்குது. இந்த பேக்கேஜில் இது 2 மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதோட மாடல் வந்து டிலைட் சீரீஸ். பவர் கன்சம்ஷன் வந்து 1300 வாட்ஸ் வந்து இருக்குது. இதோட கலர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதோட கண்ட்ரோல் யூனிட்ஸ் மட்டும் நமக்கு கிரே கலரில் இருக்குது. இதோட அவுட் சைட் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாஸி ஃபினிஷ் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் இருக்குது. நீளம் வந்து 27 சென்டிமீட்டர் இருக்குது. அகலம் வந்து 22 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா பவர் அண்ட் டெம்பரேச்சர் இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்து நமக்கு கண்ட்ரோல் நாப்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமர் நாபு. இதில் வந்து நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் நாபு. இதில் வந்து நம்ம அப் டு 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குக்கிங் பேஸ்கெட்டும் ட்ரிப்பிங் ட்ரேவும் இருக்குது. இந்த குக்கிங் பேஸ்கெட்டை ட்ரிப்பிங் ட்ரேலேருந்து எடுக்கிறதுக்காக இந்த ரிலீஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இந்த குக்கிங் பேஸ்கெட்டை தனியாக எடுத்துடலாம். இதுதான் வந்து ட்ரிப்பிங் ட்ரே. இதில் வந்து நமக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாமே வந்து இதில் கலெக்ட் ஆகிடும். இந்த குக்கிங் பேஸ்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த குக்கிங் பேஸ்கெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் வந்து நல்லா கிரிப்பாகவும் ஸ்டர்டியாகவும் இருக்குது. இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 120 சென்டிமீட்டர் இருக்குது. இதுக்கும் மேலே வந்து நமக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக 4 ரப்பர் கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே அடியிலையும் நமக்கு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் ஃப்ரையரோட வெயிட் 4200 கிராம் இருக்குது. இது வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எல்லா பக்கமும் நகர்த்தி வச்சுக்கலாம். இதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் கிரைண்டரோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதனால நம்ம வந்து இதை கிச்சன் கவுண்டர்லேயே கூட வச்சுக்கலாம். நம்ம அவனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. இந்த குக்கிங் பேஸ்கெட்டில் வந்து நம்ம 7 இன்ச் கேக் பேன் வந்து வைக்கலாம். ஆனால் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து நம்ம 6 இன்ச் கேக் பேன் வந்து தாராளமாக வைக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்றத. அடுத்ததாக நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து கன்வெக்ஷன் அவன் மாதிரியே தான். இதில் வந்து உள்ளார ஒரு ஹீட்டரும் ஃபேனும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹீட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு வந்து இந்த ஃபேன் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணும். அந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணுறதுனால நமக்கு ஈவனான குக்கிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரியே இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நமக்கு பில்டின் தெர்மோஸ்டாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம கொடுத்துருக்க டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதை வந்து நமக்கு ஹீட் இண்டிகேஷன் லைட்டில் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரியே நம்ம கொடுத்துருக்க டைம் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். டைமர் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு அலர்ட் சவுண்டும் கொடுக்கும். ஃபுட்டு குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இடையில ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. திரும்பவும் நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால நம்ம வந்து இடையில வந்து ஃபுட்டை கலக்கி விடணும் அப்படின்னாலும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு சில ரெசிபிஸ் செஞ்சு பார்க்கலாம். அதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட தெர்மோஸ்டாட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்காக நான் வந்து ஒரு அவன் தெர்மோமீட்டரை உள்ளே வைக்கிறேன். இப்போது 200 டிகிரி செல்சியஸில் 3லேருந்து 4 நிமிஷம் கொடுக்குறேன்.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஹீட் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக 200 டிகிரி செல்சியஸ் வந்து 3 நிமிஷத்தில் நமக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. என்னோடய கன்வெக்ஷன் அவனில் 200 டிகிரி ரீச் ஆகிறதுக்கு வந்து எனக்கு 15 நிமிஷம் ஆகும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெட்டராக இருக்குது. சரி வாங்க இப்போது ரெசிபி செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் டிக்காவை செஞ்சு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த குக்கிங் பாஸ்கெட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து உள்ளே வச்சிடுறேன். டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு டைமரை வந்து ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன். இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலர்ட் சவுண்ட் வருது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நமக்கு வந்து உள்ளார ட்ரை ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ பன்னீர் டிக்கா வந்து இதில் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்ததான் தந்தூரி சிக்கன் செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் கொடுத்துக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டர் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வந்து திருப்பி போட்டுடலாம். திரும்பவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட அவுட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. உள்ளேயும் ஹார்ட் ஆகாமல் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ இதில் நம்மளோட தந்தூரி சிக்கனும் நல்லா வந்திருக்கு. அடுத்ததாக ஆனியன் பக்கோடா எண்ணெயே இல்லாமல் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக வருதா அப்படின்றத செக் பண்ணலாம். பக்கோடா மாவு பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த குக்கிங் பாஸ்கெட்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் கொடுத்துட்டு செக் பண்ணலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் வந்து மேலே தடவிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பக்கோடா வந்து நல்லாவே வந்திருக்கு. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதில் வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருந்தாலும் இந்த பக்கோடா போடும்போது நமக்கு வந்து அடியில் வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. நான் வந்து உட்டன் ஸ்பூனை வச்சு தான் எடுத்து விட்டேன். அடுத்ததான் இதில் பேக்கிங் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக நான் கேக் பேட்டர் ரெடி பண்ணி பேனில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது கேக் பேனை உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் கொடுத்துக்கலாம். பாருங்கள் கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருக்குது. நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்லா வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நினச்சதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கை நீளமாக கட் பண்ணி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து நம்ம குக்கிங் பாஸ்கெட்டில் போட்டு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் அவுட் சைடில் கிறிஸ்பியாகவும் உள்ளார வந்து சாஃப்டாகவும் இருக்குது. இதில் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா வந்திருக்கு. இதில் பண்ண எல்லா ரெசிபிஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட க்ளீனிங்கும் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. அடுத்ததான் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளோட கன்வெக்ஷன் அவனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதிலேருந்து சவுண்ட் எதுவும் அவ்வளோக்கா இல்லை. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. முக்கியமாக இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ரெசிபி புக் எதுவும் கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருந்தாலும் ஒரு சில ரெசிபீஸ் பண்ணும்போது இது வந்து அடியில் ஸ்டிக் ஆகுது. இதில் வந்து ப்ரீசெட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கும். இதில் வந்து நம்ம பெரிய லெவலில் எதுவும் செய்ய முடியாது, குறிப்பிட்ட மாதிரி தான் செய்ய முடியும். இதோட ப்ரைஸ் வந்து 3200 ரூபாய். இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேரும் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் பண்ண ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.